தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பலிபீடத்தை புரிந்து கொண்டோம். இனி இந்த பலிபீடத்திற்கு வரோம். திருப்பலிக்கு நம்ம அனைவரும் இந்த பலிபீடத்தை மையமாக கொண்டு தான் வரும். திருப்பலிக்கு வந்தவர்கள் நம்ம சொன்ன மாதிரி கம்யூனியனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பல இடங்களிலிருந்து வந்தவர்கள் ஒரு மனதோடு உங்களையே தயாரிக்கிறீங்க. We are settling down. When the people are gathered, the priest approaches the altar. மக்கள் வந்த பிறகு, சேர்ந்த பிறகு, இறைவன் அழைத்த மக்கள் வந்த பிறகு, குருவானவர் the president திருப்பலிக்காக கடந்து வருகிறார். குருவானவரோ ஆயரோ திருப்பலிக்கு கடந்து வருகிறார். இதனுடைய ப்ரொசஷனுடைய பிகினிங்கில் இப்போ என்ன செய்வாங்க? வருகை பாடல், பவனி, திருப்பலி பவனி, அதனுடைய வருகை பாடல் பாடுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இத்தனை நாள் நீங்கள் இந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பலி என்பது இறைவன் செய்யும் செயல், இறைவனோடு இணையும் இந்த மக்களுடைய செயல். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பாட்டு, யாருக்குமே தெரியாத ஒரு பாட்டு, புதுசாக நல்லா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நல்ல விஷயந்தான். ஒரு வாரம் 2 வாரம்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களை நான் பார்த்துருக்கேன். சில டைம் இந்த திருவிழாக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன். நல்ல விஷயந்தான். நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, வெரி குட். ஆனால் இது மக்களுக்கும் அது போய் சேரணும். அதனால தான் சில டைம் சில இடங்களெல்லாம் நம்ம ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்கிறோம், அவங்களுக்கு வேர்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறோம். இது மக்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த உற்சாகமே போயிடும். ஒரு பாட்டு எல்லாரும் சேர்ந்து நின்று சேர்ந்து வாயை திறந்து பாடும் பொழுது we are welcoming the priest, the gathering அப்படின்ற பொழுது அதில் ஒரு யூனிஃபைங் ஆக்ட் இருக்குது. அதில் ஒரு ஒன்றுபடுத்தும் ஒரு செயல் இருக்குது. அந்த ஒன்றுபடுத்தும் செயல் மிஸ் ஆகும். பாட்டெல்லாம் பாடாமல் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்று. ரெண்டாவது, இந்த பாட்டு அப்படின்றது யாருக்குமே தெரியாத பாடல் பாடும் பொழுது அவங்களுடைய பங்களிப்பையும் உற்சாகத்தையும் கெடுக்கிற மாதிரி ஆகிப்படும். அதனால தான் பல கோயில்கள்னு வரும்பொழுது ஆளுங்க வேடிக்கை பார்க்குறவங்களா, அது கொயருடைய ஒன்றா மட்டும் மாறி போகுதே ஒழிய அது இவங்களுடைய ஒரு பங்களிப்பாக மாறாது. அதனால் தெரிந்த பாடலை பாடுவோம். இல்லைன்னா ஒரு பாடலை நீங்கள் பல முறை பாடும்பொழுது அவங்க கற்றுப்பாங்க. பள்ளியில் எல்லாருக்கும் கொயர் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பாடலை பல முறை பாடும் பொழுது அவங்க கற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த பாடலை திரும்ப 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 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கலாம், அதை ரிப்பீட் பண்ணும் பொழுது they can also sing, they can also join, they will have that enthusiasm to participate in the holy mass. அதனால் திருவழிப்பாட்டு பாடல் இந்த முதல் இந்த என்ட்ரன்ஸ் சாண்ட் அப்படின்றது அந்த ப்ரொசஷனுக்காக அந்த வருகை பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் சேர்ந்து பாடுவதாக இருக்க வேண்டும். 2, பவனியுடைய ஒழுங்குமுறை என்னன்னு சொல்கிறேன். அதனுடைய வரிசை, யார் முன்னால் வரணும், யார் அடுத்து வரணும், யார் பின்னால் வரணும். முன்னால் போக வேண்டியது தூபம் இருந்தால், சில திருப்பலியின் வேளையிலே நமக்கு தூபம் இருக்கும். அப்போ தூபமும் அதனுடைய சாம்பிராணி எடுக்கிறவங்களும் அவங்க முன்னால் போக வேண்டியது தூபம். அவர்களுக்கு பிறகு வர வேண்டியது சிலுவை. குட்டி சிலுவை கிடையாது, திருப்பலிக்கினே பயன்படுத்த வேண்டிய ஒரு பெரிய சிலுவை இருக்குது. அந்த பெரிய சிலுவையை அது யார் பிடிக்கணும்? அந்த சிலுவையை, அந்த நீளமான சிலுவையை யூஸ்வலி அதை பிடிக்கிறது பலிப்பீடத்திற்கு. சரி, நீங்கள் பிரதர்ஸ் செமினேரியன்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மேபி உங்களுடைய பங்குலலாம் செமினரியில் இருந்து பிரதர்ஸ் வரவங்க இருக்கலாம். அவங்களுக்கு அவங்க தியாலஜி படிக்கும்பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு லெவலில் அவங்களுடைய அந்த லெவலை சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இயர் முடியும் பொழுது, செகண்ட் இயர் முடியும் பொழுது, தேர்ட் இயர் முடியும் பொழுது. திருத்தொண்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். திருத்தொண்டர், டீக்கன் அப்படின்றது. திருத்தொண்டருக்கு கீழே இருக்கிறவங்க யார்? அக்கோலைட் அப்படின்வாங்க. அக்கோலைட்டுக்கு கீழே இருக்கிறது யார்? லெக்டர் அப்படின்வாங்க. தமிழில் இதற்கு வார்த்தை என்ன? லெக்டர் அப்படின்னா வாசகர், அக்கோலைட் அப்படின்னா பலிப்பீட திருப்பணியாளர்கள், பலிப்பீடத்தினுடைய திருப்பணியாளர்கள். ஸோ லெக்டர், அக்கோலைட், டீக்கன், பிரீஸ்ட், பிஷப், இதுதான் அதனுடைய ஆர்டர். அப்போ லெக்டர் வாசகர், அக்கோலைட் பலிப்பீட திருப்பணியாளர், டீக்கன் திருத்தொண்டர், குருவானவர். சிலுவையை ஏந்தி வர வேண்டியது யார்? அக்கோலைட் இருந்தா, பலிப்பீட திருப்பணியாளர் இருந்தா அக்கோலைட் தான் சிலுவையை பிடிச்சிட்டு வரணும். இந்த சிலுவையினுடைய 2 சைடில் கேண்டில் இருக்கணும், மெழுகுவத்தி இருக்கணும். சப்போஸ் அக்கோலைட் இல்லைன்னா புதுநிலையினர் யாராவது பிடிக்கலாம். பிறகு அவங்களுக்கு பின்னால் விளக்கு, நடுவில் அந்த சிலுவை, அவங்களுக்கு பின்னால் யார் வர வேண்டியது? மற்ற அக்கோலைட்ஸோ இல்லை மற்ற மினிஸ்டர்ஸ், அதாவது எலெக்டர்ஸ், திருத்தொண்டர்கள், இவங்க கொஞ்சம் அதிகமான ஆள்கள் இருந்தால் வேணும்னா இங்கே வரலாம். இல்லை கோயில் சின்னது தான், அப்படி ப்ரொசஷன்லாம் வர முடியாதுன்னா இவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. திருச்சிலுவைக்கு பின்னால் அக்கோலைட் திருப்பணியாளர்கள், இல்லை மற்ற டீக்கன்ஸ் இருந்தாங்க, இல்லை மற்ற எலெக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா இவங்க எல்லாமே இங்கே வரலாம். அது கட்டாயம் அல்ல. இருந்தால் வரலாம், இல்லைன்னா அந்த பொசிஷன் காலி தான். அதுக்கு பிறகு யார் வருவாங்க?
புக் ஆஃப் த காஸ்பிள்ஸ், நற்செய்தி நூல். 4 நற்செய்திகள் மட்டும் இருக்கிற ஒரு நூல் இருக்கு, புக் ஆஃப் த காஸ்பிள்ஸ். இதை ஏந்தி வர வேண்டும், 2 கைகளிலும் ஏந்த வேண்டும், கொஞ்சம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இதை ஏந்துவது யார்? இது பிடிச்சிட்டு வர்றது யாரு? இந்த டீக்கன் தான் பிடிச்சிட்டு வரணும். டீக்கன் இல்லைன்னா யாரு? வாசகர், லெக்டர் பிடிச்சிட்டு வரலாம். இந்த லெக்டர் வரும்பொழுது இந்த கேரிங் ஆஃப் த காஸ்பிள் இது புக் ஆஃப் காஸ்பிளாக தான் இருக்கணும். லெக்ஷனரியா வாசக நூலாக இருக்கக்கூடாது. வாசக நூல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. புக் ஆஃப் காஸ்பிள் இருக்கலாம், இல்லைனா திருவிவிலியம் இருக்கலாம். திருவிவிலியம் இருந்தால் அந்த திருவிலியம் மூடப்பட்டு கொண்டு வர வேண்டும். ஏன்னா அதில் இறைவாக்கினர் இருக்காங்க, அரசர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறதுனால அந்த விவிலியத்தை மூடிக்கொண்டு தான் வர வேண்டும், திறந்து இருக்கக்கூடாது அந்த விவிலியம். இப்படி தான் அந்த விவிலியத்தை கொண்டு வர வேண்டும். அது டீக்கனாக இருந்தாலும் லெக்டராக இருந்தாலும் இப்படி தான் கொண்டு வரணும். சப்போஸ் அது நற்செய்தி நூல் புக் ஆஃப் காஸ்பிளாக இருந்தால் அதை விரித்து பிடித்து வரலாம். ஏனெனில் அது கிறிஸ்துவை குறிக்கிறதானதால், கிறிஸ்து என்பதால் இப்படி பிடிச்சிட்டு வரலாம். அது செய்ய வேண்டியது யாரு? டீக்கன் இல்லைனா லெக்டர். இனி சப்போஸ் இவங்க 2 பேருமே இல்லைனா அது குருவானவர் தான் பிடிக்கணும். யார் அதை வாசிக்க போகிறாங்களோ அவங்க தான் பிடிக்கணும். இனி கான்சலபரன்ஸ் இருந்தாங்கன்னா, மற்ற குருக்கள் திருப்பலிக்கு இருந்தாங்கன்னா, திருப்பலியில் அந்த நற்செய்தி வாசகம் யார் வாசிக்கிறாங்களோ அந்த குருவானவர் இதை பிடிச்சிட்டு வரலாம். அது வாசக நூல். இந்த வாசக நூலை என்ன செய்வாங்க? வாசக நூலை கொண்டு போகிறவங்க, அந்த நற்செய்தி புக் ஆஃப் காஸ்பலை கொண்டு போகிறவங்க, புக் ஆஃப் காஸ்பலை கொண்டு போனால் விவிலியம் கிடையாது, புக் ஆஃப் காஸ்பலை கொண்டு போனாங்க, நற்செய்தி நூலை கொண்டு போகிறாங்கன்னா அதை கொண்டு போகிறவங்க மற்றவங்க எல்லாருமே பலிப்பீடத்துக்கு வணக்கம் செலுத்துவாங்க. ஆனால் நற்செய்தி நூலை கொண்டு செல்லும் நபர், அது குருவானவராக இருக்கட்டும், லெக்டராக இருக்கட்டும், டீக்கனாக இருக்கட்டும், பலிப்பீடத்தை வணக்கம் செலுத்தக்கூடாது. ஏனெனில் வாழ்வழிக்கும் ஒளியான வார்த்தையான கிறிஸ்துவ கையில் வச்சிருக்கிறாங்க. அப்போது அவங்க வணக்கம் செலுத்தக்கூடாது. இந்த லெக்டரோ டீக்கனோ குருவானவரோ இந்த புக் ஆஃப் காஸ்பலை நற்செய்தி நூலை எங்கே கொண்டு போய் வைப்பாங்க? பலிப்பீடத்தினுடைய சென்டரில் கொண்டு போய் வைப்பாங்க. ஏன் பலிப்பீடத்தினுடைய சென்டரில் போய் வைக்கிறாங்க? இதுக்கு 2 அடையாளம். இது 2 விஷயத்தை திருவை நமக்காக குறித்து சொல்கிறது. ஒன்று, இந்த இறை வார்த்தைக்கும் நற்கருணைக்கும் இருக்கிற ஆழமான உறவு, அதை குறிப்பதற்காக தான் பலிப்பீடத்தினுடைய சென்டரில் கொண்டு போய் வைப்பாங்க. வச்ச பிறகு நற்செய்தி வாசகத்தினுடைய வேளையில் அந்த நடுவிலிருந்து தான் எடுத்துக்கொண்டு வருவாங்க. எடுத்துக்கொண்டு வந்து நற்செய்தி அந்த வாசக மேடையில் போய் நற்செய்தி வாசிப்பாங்க. இது எதை குறிக்கிறது? இந்த 2வது அடையாளம் கிறிஸ்து என்னும் நபர் இங்கிருந்து வந்து நமக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். ஸோ இங்குள்ள கிறிஸ்துவும் அங்கு நமக்கு நற்செய்தி அறிவிக்கும் கிறிஸ்துவும் ஒருவரே. ஸோ நற்செய்தி நூலை நடுவில் வைப்பதனுடைய 2 அடையாளம் இறைவார்த்தைக்கும் நற்கருணைக்கும் இருக்கிற உறவு. 2வது அடையாளம் இந்த கிறிஸ்து தான் நமக்கு அங்கு வந்து அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். இனி இந்த நற்செய்தி நூலிற்கு கொண்டு வருவதற்கு பிறகு யார் வருவாங்க? அதுக்கு அடுத்த லெவலில் யார் வருவாங்கன்னா, கான்சலபரன்ஸ் இருந்தால் மற்ற குருக்கள் இருந்தால் அவர்கள் வரலாம். இந்த மற்ற குருக்களுக்கு முன்னால் யார் போகலாம்? சில கோயிலில் அன்பிய திருப்பலி நடத்துவீங்க. அப்போ அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள், அன்பியத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு இந்த நற்செய்தி நூலுக்கு பிறகு பொது நிலையினர் யாராவது இருந்தால் இப்படி வரலாம். ஃபர்தராக முதல் வாசகம் 2வது வாசகம் வாசிக்கிறவங்க வரணுமா? இந்த ப்ரொசஷனில் அவங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மக்களிடையிலிருந்து எழுந்து வர வேண்டும். நற்செய்தி பகிர்வு அப்படின்றது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பிள், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தை பகிர்வு அப்படின்றது இறை மக்களிலிருந்து வர வேண்டும். அதனால் அந்த வாசகம் வாசிப்பவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே உட்காந்துருக்கணும். முதல் வாசக டைமில் எழுந்து வரணும், 2ஆம் வாசக டைமில் எழுந்து வரணும். இவங்க இந்த ப்ரொசஷனில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ புக் ஆஃப் த காஸ்பிளுக்கு பிறகு வர வேண்டியது யாராவது பொதுநிலையில் யாராவது வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரலாம். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அப்படியெல்லாம் வரும்பொழுது, இல்லை கன்ஃபர்மேஷன் உறுதி பூசலெல்லாம் வரும்பொழுது பிள்ளைகள் வரணும்னா அந்த செக்ஷனில் வரலாம். அதற்கு பிறகு கான்சலபரன்ஸ் குருக்கள், அதற்கு பிறகு குருவானவர். சப்போஸ் அது வெட்டிங் மாஸாக இருந்தால் குருவானவருக்கு பிறகுதான் ஃபாலோயிங் த ப்ரீஸ்ட், பிரைட் அண்ட் க்ரூம், கல்யாண பையனும் கல்யாண பொண்ணும் வர வேண்டியது மெயின் செலிப்ரண்ட்டுக்கு பின்னால் வரணும். ஏன்னா அவங்க தான் செலிப்ரன்ஸ். திருமண திருப்பலியில் அவங்க தான் செலிப்ரன்ஸ், மெயின் செலிப்ரன்ஸ். குருவானவர் விட்னஸ், அதனால் அவங்க பின்னால் வரணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாண ப்ரொசஷனில் அப்பா அம்மா ஃப்ளவர் கேர்ள்ஸு இதனுடைய பாய்ஸ் எல்லாருமே சேர்ப்பாங்க. அந்த ட்ராமா திருப்பலியில்
கோயிலுக்குள்ளே நடத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, கூடாது. அது ஆடிட்டோரியத்தில் நீங்கள் மண்டபத்தில் போய் நடத்திக்கலாம். இந்த ஃப்ளவர் கேர்ள்ஸ் வர இடமோ இல்லை பாய்ஸ் வர இடமோ திருப்பலியில் கிடையாது. திருவிருந்துக்கு வரும்பொழுது கிடையவே கிடையாது. அதனால் தயவு செய்து கவனிங்க. இது ஒரு ட்ராமா கிடையாது, இது ஒரு நம்மளுடைய செல்ஃப் ஃபேஷனிங் கிடையாது. இது திருப்பலி, கிறிஸ்து நிறைவேற்றும் திருப்பலி, கிறிஸ்துவனுடைய செயல், இது இறைவனுடைய செயல். ஸோ இந்த ஆர்டரில் தான் திருப்பலிக்கு நம் அனைவரும் கடந்து வர வேண்டும். விசுவலன் பார்ந்தவர்களே, இது ஆழமாக நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏனெனில் திருப்பலி என்பது ஒரு லிட்டர்ஜி. அந்த லிட்டர்ஜிக்கு சில வழிமுறைகள் உண்டு. அந்த வழிமுறைகள் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, அது இறைவனுடைய ஒரு ஃபங்க்ஷன். அந்த இறைவனுடைய ஃபங்க்ஷனை நாம் நினைவு கூறுகிறோம். இது திருப்பலி திரு அவையினுடைய ஒரு வழிபாட்டு முறை. அந்த வழிபாட்டு முறையில் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள், நம்மளுடைய விருப்பங்கள் அது செலுத்துவது அது நல்லதல்ல. நாம் ஒரு நினைவு கூறுகிறோம். அந்த நினைவு உலகம் முழுக்க உள்ள கத்தோலிக்க திருச்சபையினுடைய லாட்டின் ரைட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது திரு அவை நமக்காக தந்திருப்பது. சிந்திப்போம், செயல்படுவோம். திருப்பலி என்னும் திருவழிபாட்டு முறையில் நல்ல முறையில் பங்கெடுக்க இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. ஆமீன். காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன்.